வணக்கம் நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தும் கிறிஸ்துவை அறியாமல் துன்மார்க்க ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அருமையான சகோதரரை ஆண்டவர் தொட்டு அவருடைய வாழ்வை மாற்றி புதிய நம்பிக்கை, புதிய ஜீவனை தந்து பின்னாட்களிலே தம்முடைய ஊழியத்தில் அவரை எடுத்து பயன்படுத்தி இன்றளவும் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி அனுகிரகம் கொடுத்த ஒரு அருமையான சகோதரரை, ஊழியரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அவரோடு கூட நாம் பேசுவோம். ஐயா, உங்கள் பேர், உங்கள் குடும்ப பின்னணி, கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா, அப்புறம் உங்களுடைய இளமை காலம், பள்ளி படிப்பு, அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பேர் ஹாரி தாமஸுங்க. நாங்கள் ஒரு கத்தோலிக்க குடும்ப பின்னணியிலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். என்னுடைய மனைவி, பிள்ளைகள், என் மனைவி பேர் ரோத்துங்க. என் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. பெரியவங்க வந்து ஜான் சாலமன், சின்னவங்க வந்து ஜாய்ஸ் ஃபீபி. 2 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பள்ளி வாழ்க்கையெல்லாம் ஆவடி தான் எங்களுக்கு வந்து சொந்த ஊர் மாதிரி. ஆவடி தான் எங்களுக்கு சொந்த ஊர். அப்பாலாம் வந்து 63 இந்த பக்கம் வந்ததுனால அவங்கெல்லாம் வந்து கத்தோலிக்க பின்னணியில் இருந்தாங்க. அப்போ நான் பள்ளி வாழ்க்கை வந்து சென்ட் ஆண்டனிஸ் மிடில் ஸ்கூலில் நாங்கள் படிச்சுட்டு அப்புறமா ஆர்சிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காமராஜர் நகரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படித்தேன். இது எல்லாமே பார்க்கும்போது அதில் ட்ரெடிஷ்னலாக, அதாவது பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவங்களை தான் நாங்கள் இருந்திருக்கோம். அப்போ அந்த சூழ்நிலையில் பள்ளி பருவத்தை முடிக்கும் பொழுது எனக்கு சரியான ஒரு மேற்கொண்டு பட்டப்படிப்போ அல்லது பொறியியல் கல்லூரியை என்னால் படிக்க முடியல. அப்போ அந்த சூழ்நிலையில் நான் வேலைக்கு போய் சேர்ந்தேன். வேலைக்கு போய் குடும்ப கஷ்டத்தை பார்த்து வேலைக்கு போய் நான் சேரும் பொழுது பணம் சம்பாரிச்சு தான். அப்போ முதல்ல எனக்கு 6 ரூபாய் சம்பளத்தில் கூலி வேலைக்கு செல்லும் பொழுது நண்பர்கள்லாம் பழக ஆரம்பித்தாங்க. பழக ஆரம்பிக்கும் போது எனக்கு தீய பழக்கங்கள்லாம் எனக்குள்ளே, அவங்களோட பழகும்போது அந்த பழக்கம் எனக்குள்ளவும் வந்துடுச்சு. இந்த பழக்கங்கள்லாம் எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கும் பொழுதே கெட்ட நண்பர்களோடு பழகியிருந்ததுனால இன்னும் வேலை ஸ்தலத்தில் போகும்போது அதிகமாகிடுச்சு. இந்த புழகை பிடிக்கிற பழக்கம், அதிகமாக சினிமா பார்க்குற பழக்கங்கள், அப்புறம் குடி பழக்கம் வந்துடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த குடி பழக்கத்தில் எங்கள் அப்பா இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து குடி பழக்கம் அதிகமாக இருந்ததுனால தான் நாங்கள் இந்த கஷ்ட நிலைமைக்கே வந்தோம். அப்போது எங்கள் அப்பா அதிகமாக குடிக்கிறாங்களேன்னு சொல்லி நான் சண்டை போட்டது உண்டு, அவங்கள எதிர்த்தது உண்டு. அப்போ என்னுடைய நண்பர்கள், பள்ளிக்கூட நண்பர்கள் எல்லாம் இருக்கிற இடத்தாண்ட பழகும் பொழுது அப்பா வந்து ரொம்ப தூரம் போய் குடிச்சிட்டு வருவாங்க. இப்போ வந்து பக்கத்துலேயே கடை போட்டதுனால அடிக்கடி போய் குடிச்சிட்டு வராங்க, பணத்தை எல்லாம் வீணாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய நண்பர்கள் 3 பேர் சேர்ந்து அந்த கடையை நம்ம இல்லாமல் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு நாள் நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரும்போது அதை கொளுத்திட்டு சைலண்ட்டாக வந்துட்டோம். இப்படியெல்லாம் இருக்கிறம்போது அவரை குடிக்கக்கூடாது சொல்லி எனக்குள்ளே அந்த கெட்ட பழக்கம் எனக்குள்ளே அதிகமாகிடுச்சு. வீட்டுக்கு நான் பெரிய பிள்ளைன்றதுனால எங்கள் அம்மா அழுவாங்க. என்ன ஒன்று, நீ தானே குடும்ப பொறுப்பை பார்த்து நீ தானே எல்லாத்தையும் பார்க்கணும், நீயே இப்படி ஊதாரித்தனமாக சுற்றிட்டு
கெட்ட நண்பர்களோடு போய் பழகிட்டு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அழுவாங்க. ஏன்னா நைட் ஷோ நான் சினிமா பார்த்து வரும்போது வீட்டுக்குள்ளே நுழையிற டைம் வந்து 2 அல்லது 2:30 மணி தான் இருக்கும். ஏன்னா இந்த கெட்ட பழக்கம் குடிப்பழக்கம் இருந்ததுனால வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி அந்த போதெல்லாம் இறங்கி அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன். ஆனாலும் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் அது தெரிய ஆரம்பிச்சிச்சு. கெட்ட நண்பர்களோடு பழகும்போது தகவல்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்படியே வேலையில் இருக்கும் பொழுது வேலையில் எனக்கு மிக குறைந்த சம்பளன்றதுனால எனக்கு வந்து என்னுடைய ஆடம்பரம் இந்த கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் பணம் பத்தாமல் போயிடுச்சு. அப்போது நண்பர்களோடு சேர்ந்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது தெஃப்ட் பழக்கம் வந்து எனக்குள்ளே வந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். அந்த பழக்கம் எனக்குள்ளே வரவே பணம் நிறைய நடமாட ஆரம்பிச்சு. நிறைய வீட்டுக்கு தெரியாது, ஆனால் பணம் என்கிட்ட இருந்ததுனால உல்லாசமான வாழ்க்கை, கெட்ட பழக்கங்கள் அதிகமாக இருந்துச்சு. அந்த பணம் வீணாக தான் போகும். கெட்ட நண்பர்களோடு அதிகமாக வந்து சினிமா பார்க்குறது, உல்லாசமாக சுற்றுறது, குடிப்பழக்கம், சிகரெட்டு பழக்கம் இருந்துச்சு. இந்த மாதிரி பாவ வாழ்க்கையில் இருந்து தான் அந்த வேலையில் நான் பள்ளி வாழ்க்கை முன்னாடியே எனக்கு வந்து சிறந்த நடிகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பாக சமயமா சூப்பர் ஸ்டார் நடிகர்னு பேர் வாங்கினேன். அவருடைய படங்களை அதிகமாக நான் பார்ப்பேன். அப்போது அந்த கச்சேரிகள்லாம் அங்கங்கே போடும்போது அவருடைய பாடல்களை விரும்பி கேட்பேன். குடிப்பழக்கத்தில் அந்த பாட்டை விரும்பி கேட்டு அதுக்கு டான்ஸ் பண்ணலாம், நானும் டான்ஸ் ஆடுவேன். ஸோ அந்த மாதிரி பாவ வாழ்க்கையில் வந்து இருக்கும் பொழுது எனக்கு மன வேதனையாக இருக்கும். போதை இறங்கினோடனே சமாதானம் இல்லாத மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம நடந்துட்டோமே அப்படிலாம் இருந்தது இருக்கும். இயேசு அறியாத குடும்பங்களில் மரணம் ஏற்படும் போது அந்த சாவு ஊர்வலத்தை பண்ணும்போது அந்த சாவு ஊர்வலத்தில் என்னை டான்ஸ் ஆடுறதுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு அதில் போய் அந்த சாவில் கூத்தாடிக்கிட்டே சுடுகாடு வரலாம் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் சின்ன இது தான், ஆனால் ரொம்ப அருவறுப்பான காரியங்களை செஞ்சுருக்கேன். இப்போ நினைக்கும் போதும் ஆண்டவர் இப்படியெல்லாம் நம்மளை இருந்த சேற்றிலேருந்து நம்மளை தூக்கி எடுத்தாருன்றது நினச்சி அதெல்லாம் சொல்கிறேன். அதுக்காக சொல்கிறேன். இறந்தவர் வந்து ரொம்ப புகைப்பழக்கம்லாம் இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாருக்கும் சுருட்டு கொடுப்பாங்க. அந்த சுருட்டை நானும் பிடிச்சிருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் போதையில் இந்த மாதிரிலாம் இருக்கும். சாதாரணமாக நான் ஒரு கோழையாக தான் இருக்கேன். ஆனால் குடி வந்த உடனே எனக்குள்ள ரவுடித்தனங்கள் அதிகமாக, அதாவது அராஜகமாக அந்த கும்பலில் தனியாக போகிறதுக்கு எனக்கு பயம். ஆனால் குரூப் கேங்கில் இருந்து இந்த தீய செயல்கள்லாம் செய்யும்போது அது ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் போய் பார்த்து அவர் என்ன ஆக்ஷன் பண்ணுறாரோ அதே மாதிரி எல்லாம் இருந்தது. ரொம்ப அழிஞ்சு இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய சால்வேஷன் டிவி நிலையத்தில் கூட ஒரு முறை அன்பு சகோதரர் சரவணன் வில்சன் அவர்கள் சாட்சி கொடுத்துருக்காங்க. அவர் மூலிமா நான் அந்த எலக்ட்ரிக்கல் வேலை செய்யும்பொழுது அவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன், நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பயங்கர வல்கர் வேர்ட்ஸ் பேசுவேன், பொதுவாகவே பேசுவேன். அது எனக்கு தெரியாது, அது ஒரு சங்கடமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்வார், நீங்கள் கேத்தலிக்காக இருக்கீங்க, ஒரு கிறிஸ்தவராக இருக்கீங்க, நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, தனியாக பேசுவார். இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலையா அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தார். அதுதான் இந்த ஆரம்ப வேலையில் இருக்கும் பொழுது என்னை வந்து ஆண்டவர் தொடுகிற நேரம். அது நான் நினைக்கிறேன் 1988 வருஷமாக இருக்கும். இப்படி அவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்னை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னால் புகைப்பிடிக்காமல் இருக்க முடியாது, குடிக்காமல் இருக்க முடியாது. அப்போது அந்த நேரத்தில் இவர் என்னை இது பண்ணும்பொழுது என்னை அந்த கம்பெனியில் காயில்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, இரும்பு காயில். அதுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கும், அதில் ஒரு பாயை போட்டு என் கூட ப்ரேயர் பண்ணுவார். சரவணன் வில்சன் ஜெபம் பண்ணும்போது நானும் கூட சேர்ந்து அது ஒரு நல்லாயிருக்கும். அவர் ஏதோ ஒரு வேதத்தை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணுவார். எனக்கு ஜெபம்லாம் வராது. கத்தோலிக்க சபைக்கு செல்வேனே தவிர அங்கே வந்து மனப்பாட ஜெபம், அப்புறம் இந்த ஜெபமாலை, அப்புறம் ஞாயிறு ஆராதனை, பூசைக்கு வந்து அம்மா அப்பாவுடைய இந்த பக்தினாலும் கட்டாயத்தினாலும் தான் சபைக்கு போவோம். ஜெபம்னா என்னன்னு தெரியாது. அப்போ அங்கே அவர் நல்ல ப்ரெசன்ஸாக, அதாவது
அது ஒரு சமாதானமாக இருக்கும். அவர் வந்து எனக்கு ரொம்ப அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஜபத்துலேயும் கலந்துப்பேன். டீ டைமில் அல்லது லஞ்ச் டைமில் ஸ்மோக்கும் பண்ணுவேன். அப்போ நான் தனியாக போகும்போது அவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேத வசனங்களை கொடுத்து ஆரம்பித்தார். ஒரு முறை என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். காமராஜ் நகரில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இப்போவும் இருக்காங்க, அமல்தாஸ் என்ற சகோதரர் மூலிமா அங்கே நற்செய்தி குழு நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதில் வந்து நான் போய் என்னை உட்கார வச்சு அறிமுகப்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, அவர் எனக்கு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸ் மாஸ்டர், கணக்கு வாத்தியாராக இருக்கிறது. அங்கே தான் அவரை பார்க்குறேன். அவருக்கு தெரியும். ஆனால் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை நல்ல வழியில் நடத்துறதுக்காக மாரல் செக்ஷனில் நீதி கதைகள்லாம் சொல்லி ஒரு மாணவன் எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும், அதெல்லாம் சொல்லித்தரார். அதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் கத்தோலிக்க இதில் கேட்டிசம் கிளாஸில் இருக்கும்பொழுது அங்கே இறை பிள்ளைங்கள் கிறிஸ்டியன் பிள்ளைங்களுக்காக ஒரு புஸ்தகம் இருக்கும், அதை தான் படிப்போம். அப்போ அங்கே அவரை பார்க்கும்பொழுது தான் அவரை பள்ளி வாழ்க்கையில் பார்க்கும்போது அவரை பூரா பேசத்துக்கு கூட பயப்படும். அந்த அளவுக்கு அவர் கடினமாக ஒழுக்கத்துலேயும் படிப்புலேயும் கடினமான ஒரு கண்டிப்புள்ள ஒரு மனிதனார். அங்கே பார்க்கும்போது அவர் வித்தியாசமாக இருந்தார். அவர் என்னை வரவேற்கக்கூடியவன், என்கிட்ட பேசுகிறவராகவும் என் கூட இணைந்து ஜெபிக்கிறவராக இருந்தார். அதுதான் ஃபஸ்ட் டைமாக போகும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு சமாதானமாக இருந்தது. இப்படி என்னை வழக்கப்படுத்துறதுக்காக சரவணன் பிரதர் வந்து வீட்டாண்ட வந்து கூட்டின்னு போவாங்க. நானும் அவரும் சைக்கிளில் தான் வருவோம். அப்படி போகும்பொழுது தான் அவர் கூப்பிட்றாரேன்னு நான் போவேன். ஆனால் அங்கே வந்து எனக்கு ஒரு சமாதானமாக இருந்துக்கோ வரும். அப்போ அங்கே என்னை தொட்ட பாடல் தான் எனக்காக ஜீவன் விட்டவர் என்ற பாடல். நம்ம கத்தோலிக்கத்தில் ட்ரெடிஷ்னலாக சாங் பாடுவாங்க, ஆர்கன் வச்சு ஃபோல பாடுவாங்க, அதுவும் ஒரு ப்ரெசன்ஸாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஒரு வாய்ப்பாடு மாதிரி தான் பாடிட்டு வருமே தவிர உள்ளான இதில். அப்போ அங்கே மனசுலேருந்து பாடி இருக்க மாட்டேன், மனசுலேருந்து பாடக்கூடிய அந்த பாட்டு அங்கே தான் இந்த பாட்டு என்னை தொட்டுச்சு. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எனக்காக ஜீவன் விட்டவரே, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகினாரிட்டாலும் இயேசு போதுமே என்ற பாடலை அங்கே தான் நான் கேட்குறேன். அதான் ஃபஸ்ட்டு பாட்டு அங்கே தான் நான் கேட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு மறுபடியும் எனக்காக பாடினாங்க எல்லோரும். ஒரு இசை இல்லாமல் சாதாரணமாக பாடும்போது அந்த பாட்டும். ஸோ அங்கே நான் போக ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு வந்து அந்த புகைப்பிடிக்கிற பழக்கமும் குடிப்பழக்கம் என்னால் நிறுத்த முடியல. அப்போது நான் வந்து இங்கே கேட்டுட்டு போகும்போது நல்லாயிருக்கும். போகும்பொழுது அங்கே போன உடனே பழைய இதுக்கிடையில் நான் நல்ல காசு இருக்கும்போது சிகரெட்டும், காசு இல்லாத போது ஆர்டினரி பீடிஸும் நான் பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப போராட்டமாக இருந்தது. நல்லா கேட்டு வரோம், நல்லா சொல்லித்தராங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே, மனசுக்குள்ளே போராட்டமாக இருந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது அவர் வந்து சொன்னாங்க, நீங்கள் போய் உங்கள் தவறெல்லாம் நீங்கள் வந்து அறைக்குள்ளே போய் உங்கள் தவறெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள், என்னென்ன தப்பு என்ன மீறுதலோ அதெல்லாம் வாயை திறந்து அறிக்கை பண்ணி அவர்கிட்ட கேளுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜபத்தை அங்கே தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க நீதிமொழிகளில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விடுகிறவனும் இரக்கம் கிடைக்கும். உண்மையிலே அது அன்றைக்கி இறக்கத்தை உணர்ந்தாங்க ஃபஸ்ட் டைம். அப்போது எனக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடச்சிது. அன்றைக்கி நான் ஸ்மோக் பண்ணல, அன்று இரவு நான் வந்து ஸ்மோக்கே பண்ணல. பொழுது விடிஞ்சோ அந்த ஞாபகமும் வரல, உண்மைக்கே சொல்கிறேன் வரல. அன்றைக்கி கம்பெனி முழுசும் நான் வந்து ஸ்மோக் பண்ணவே இல்லை. வாங்கி வச்ச பீடியெல்லாம் ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸில் அப்படி அப்படியே இருக்குது, மேட்ச் பாக்ஸ்லாம் அப்படி அப்படியே இருக்குது, நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ சரவணன்கிட்ட அன்பு சகோதரர்கிட்ட ஷேர் பண்ண அந்த மாதிரி இருந்தது அப்படியா. அப்போ தொடர்ந்து அங்கே போகிறதுக்கான ஆர்வம் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டு நான் அந்த நற்செய்தி குழுவுக்கு போவேன், காமராஜ் நகர், லாசர் நகரில். அங்கே போகும்பொழுது படிக்க அங்கே முதல்ல நான் கேள்விப்பட்ட சம்பவம் வந்து இயேசு கிறிஸ்து அந்த தாளந்து உவமையை சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, லூக்கா 16 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவன். ஏன் அந்த வசனம் எனக்கு தொட்டுச்சு அப்படின்னா, அப்போ தான் நான் இந்த தெஃப்டில் இருக்கேன். அதாவது தனியாக போய் எனக்கு வந்து அந்த பழக்கம் கிடையாது. குரூப்பில் போகும்பொழுது
அந்த மாதிரி திரைப்படங்களில் அந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அதை வந்து நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த வழியை நான் யூஸ் பண்ணும்பொழுது நான் உணர்த்தப்பட்டேன். உண்மை இல்லாமல் இருந்த என்ன அந்த வசனம் என்னை மாற்றுச்சு. நான் பைபிளில் கேள்விப்பட்ட முதல் வசனமே லூக்கா 16 அதிகாரம் 10 வசனம். இப்போ சொன்ன அந்த வசனம் தான் என்னை மாற்றுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் வரையில் அது என்ன சம்பவம்னு எனக்கு தெரியாமே இருந்துச்சு. அப்போது ஏதோ ஒரு அந்த வசனம் ஏதோ ஒரு கதையில் வருது, அப்படியே சம்பவத்தில் வருது சொல்லின்னு புரிஞ்சுக்கிட்டேன் தவிர அது தாளந்து ஓமைன்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் இங்கே கேட்டுட்டு போகும்போது ஆண்டவர் அறிகிற அறிவு அதிகமாக படிக்கும் பொழுது அங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ரேடியோ கேட்குற பழக்கம் இருந்துச்சு. அதில் வந்து என்ன சேனல்ஸ் தெரியாது, ஆனால் காலையில் அந்த ஒரு பாட்டு பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல பேசும் தெய்வம் நீ அப்படி இயேசுவானவர் குறித்து அந்த பாட்டை ஒரு அம்மா பாடுறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும் அது திருமதி பத்மா முதலியார் அம்மா அந்த பாட்டை ரேடியோவில் பாடியிருக்காங்க. அதை நான் கேட்டேன். அந்த அதில் இருந்து ரேடியோ கேட்குற பழக்கமும் எனக்கு உதவியாக இருந்தது. வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். இப்படி இருக்கும் பொழுது அந்த ஐக்கியத்தில் வந்து எனக்கு நல்ல பெரியோர்களுடைய ஆலோசனை ஐக்கியம் அங்கே கிடச்சிது. அன்பு சகோதரர் அப்பாதுரை, அப்புறம் ராஜமாணிக்கம், அப்புறம் பிரதர் அசோகன், இன்னும் மோசஸ், காலஞ்சென்ற மோசஸ், அவங்களாம் அந்த நற்செய்தி குழுவில் வந்து வாலிபர்களாக இருக்கிற எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதத்தை படிக்கணும். அதில் மிலிட்ரி எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கக்கூடிய சகோதரர் அங்கிள் டேவிட்சன் ஒருத்தர் இருக்கார். காமராஜனால் அவங்க கர்த்தருக்குள் மறிச்சிட்டாங்க. அவர் வந்து எங்களை உங்களுக்கு வந்து இப்போது ஒரு சபை தேவைன்னு சொல்லி எங்களை ஆவடி காமராஜர் நகரில் உள்ள நங்கூரம் கிறிஸ்தவ சபை என்ற சபையில் எங்களை வங்கத்தினராக அப்போ பாஸ்டர் ஜேம்ஸ் தங்கராஜ் என்ற ஒரு ஊழியர் அங்கே சபையை நடத்தி கொண்டிருந்தார். அவர் அந்த அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் எங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களை ஒரு தகப்பனை போல் பார்த்தார். அந்த வாலிப வயசில் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஏன்னா பாவ வாழ்க்கையை விட்டுட்டு வரும்போது அவர் எங்களுக்கு ரொம்ப கம்பெனி கொடுத்தார். எங்களை ரொம்ப நேசித்தார். இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. எங்கே போனாலும் எங்களை இரவு ஜபத்துக்கும் கிராம ஊழியத்துக்கெலாம் கூட கூப்பிட்டு போவார். அனுபவமே கிடையாது. இரவு ஜபத்தில் போய் சாட்சி சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவார். அப்படியே நான் பயன்படுத்தினார். அந்த சபையில் நாங்கள் சேரும்போது 1989 சபைக்கு நாங்கள் போயிட்டோம். இங்கேயும் வருவோம், கத்தோலிக்க சபைக்கும் போவோம். தவச காலம் லந்து டேஸ் சொல்லுவோம். அந்த டைமில் இங்கேயும் போவோம், அங்கேயும் போயிட்டுருப்போம். இப்போ அங்கே செல்லும் பொழுது தான் என் உண்மையான ஒரு உணர்வுக்குள்ளே நான் வந்தேன். எப்படி அப்படின்னா, அங்கே போய் ஃபாதர்கிட்ட அந்த ஈஸ்டர் பண்டிகை ஆராதனைக்காக அந்த குட் ஃப்ரைடே டைமில் வர சனிக்கிழமை ஆயத்தம் பண்ணி பாவ சங்கீதத்தை எடுத்து ஆயத்தம் பண்ணி நன்மை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கத்தோலிக்க இதில் நான் ஞானஸ்தானம் புது நன்மை எடுக்கிறதுக்காக அதில் மே மாதத்தில் வேத வகுப்பு வச்சு அதில் வந்து எங்களுக்கு எப்படி அந்த புது நன்மை எடுக்கிறதுக்கான தகுதி பாடத்தெல்லாம் நடத்துவாங்க. அதில் எங்களுக்கு திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகள், திருச்சபை கட்டளை, ஆராதனுடைய ஜபங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே ஒரு ஜபம் உத்தம மனஸ்தாப மந்திரம்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது அந்த 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 ஜபத்தை மந்திரத்தை நம்ம சொல்லணும். அப்போ அதை நான் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது எங்களுக்கு அவர்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி அம்மாவை அடிச்சிட்டேன், தவறுகளாக சொல்லி மன்னிப்பு கேட்கும் பொழுது சில காரியம் சொல்லுவோம், சில காரியம் சொல்ல மாட்டோம். அப்போ அந்த குருவானவர் வந்து நம்ம அவரை குற்றப்படுத்தியோ எதுவும் சொல்லலை. அந்த குருவானவர் வந்து அந்த வலைக்குள்ளே இருப்பார், அவர் அந்த கூண்டுக்குள்ளே இருப்பார். நான் தவறை நான் சொல்கிறேன். அப்போ அவர் சொல்லுவார், 3 பறை, ஒரு அரு, ஒரு திரி அப்படின்வார். அப்போ அதுனா அது 3மே ஒரு ஜபம். அது வந்து நம்முடைய தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜபங்களை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் போய் மாதா கிட்ட அந்தோனியார் படத்தாண்டு சிலையாண்ட போய் அந்த மனஸ்தாபப்பட்டு அதுக்காக ஜபம் பண்ணோம். அதெல்லாம் இருந்துச்சு, பக்தி இருந்துச்சு, அங்கே பக்தி இருந்துச்சு. அப்போ நாங்கள் அவர் குருவானவர் என் பாவத்தை சொல்லிட்ட பிறகு அவர் ப்ளஸ் பண்ணுறாரு பாருங்க. அப்போ அவருடைய வாயிலிருந்து
நான் பிடித்து கொண்டிருந்த அந்த புகைப்பழக்கம், அந்த சுருட்டு வாசனை அவருடைய வாயிலிருந்து வந்தது. பிறகுதான் கேள்விப்பட்டேன் அந்த சாமியார், அந்த குருவானவர் வந்து சுருட்டு பிடிப்பார். அங்கே தான் எனக்கு கொஸ்டின் வந்துச்சு. இங்கே வந்து சொன்னாங்க, இங்கே விட முடியாத கெட்ட பழக்கத்தை உன் அறையில் போய் உங்கள் பாவத்தெல்லாம் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள், அப்போ ஆண்டவர் இரக்கம் செஞ்சு உங்கள் பாவத்தை மன்னிப்பார், அவர் ரத்தத்தினால கழுவப்படுவீங்க. ஆனால் அங்கே ட்ரெடிஷ்னலாக அங்கே போகும் பொழுது நாம் யார் நம்ம மன்னிப்பு பெறக்கூடிய மனிதரே வந்து தவறு செய்யக்கூடாது. அங்கே தான் எனக்கு சிந்தனை இருக்குது. அன்றைக்கி தான் நான் வந்து இந்த பாரம்பரிய திருச்சபையை விட்டு நான் வெளியே வந்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் நான் வெளியே வரணும்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவம் அது நடந்தது. அப்போ அதிலேருந்து அது மறுபடியும் திருவிருந்தில் போய் எடுத்துட்டோம். நன்மை கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த சரவணன் பிரதர் என்னை விடலை, தொடர்ந்து நற்செய்தி குழு கூப்பிட்டு போனாங்க, என்னை வேத பாடத்தை பாரு. அப்போ என்னை தொட்ட வசனம் அந்த 16:10 சொன்னேன் இல்லைங்களா, வேதத்தை படிக்கும்போது என்ன வசனம் வந்து 119 105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். பாருங்கள், வேதத்தை பற்றி அங்கே போய் தான் நான் வேதத்தை எப்படி படிக்கணும் அந்த டேவிட்சன் அங்கிள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து டெய்லி வந்து வசனத்தை படிக்கும் பொழுது எந்த வசனம் உங்களை தொடுதோ அந்த வசனத்தை ஒரு சின்ன ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதிங்க, அந்த நாள் முழுவதும் அந்த வசனத்தை படிங்கன்னாங்க. இதை பாருங்கள் சொல்லிட்டு அவர் ஒரு நோட்டு காட்டினார். ஓகே, டெய்லி இன்றைக்கி படித்த வசனத்தை நான் இன்றைக்கி நாள் முழுசும் படிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த பயிற்சியை நான் வேலை மேலே கை கொள்ள ஆரம்பித்தேன். ஓகே, ஏன் அப்படின்னா வேலை மேலே எனக்கு பாக்கெட்டில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அருவருப்பான பொருள் தான் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த அப்போது நான் இந்த மேலே ஒரு 40 feet மேலே தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போது அங்கே ஸ்மோக் பண்ணுவேன் அந்த மேலே மேலே. அதே மாதிரி சரக்கும் வாங்கின்னு போய் பாக்கெட்டில் வச்சுப்போம். ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸில் வந்து பாக்கெட் சரக்கு அப்படியே கிழிச்சு அப்படியே குடிச்சு, அது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து கிடைக்கிற மாதிரி அப்போது அந்த பழக்கம் இருந்துச்சு. ஆண்டுக்குள்ளே வந்த உடனே இந்த பாக்கெட்டில் இந்த நோட்டு வச்சுட்டு அருவருப்பான பொருள்லாம் இல்லாமல் மேலே நின்று இந்த வசனத்தை படிச்சிருக்கேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என் பாதைக்கு வெளிச்சம், உண்மையாக வெளிச்சமாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லுங்கள், இதுக்கு பேர் மதம் மாற்றமா மனம் மாற்றமா? இது மனமாற்றம். ஏன்னா மதம் மாற்றம்னா நான் அங்கே தான் இருந்தேன். ஆமாம் ஆமாம், நான் எனக்குள்ளே மனமாற்றம் வந்துச்சு. ஆமாம், அதுக்கு அடையாளம் அங்கே இருக்கிற ஒரு கடை. அந்த கடையில் தான் நாங்கள் கேங்காக சேருவோம், எல்லா பொருளும் வாங்கி யூஸ் பண்ணுவோம், அருவருப்பான பொருளாக வாங்க. அப்போ அவர் கேட்குறார், ரொம்ப உன்னை முன்ன மாதிரி பார்க்கவே முடியல, ரொம்ப கெட்டு போயிட்டீங்க இப்போ அப்படின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ தான் நான் நல்லவனாக வந்திருக்கேன், இப்போ தான் நான் என் வாழ்க்கையில் ஒளி வந்திருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல உட்காந்து தான் நான் சினிமா பாட்டெலாம் பாடுவேன். அந்த பழைய பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த பழைய பாடல்களை பாடி காட்டுவேன். சின்ன ஒரு தவளை அந்த ட்ரம் இதை வச்சுன்னு டொடுக்கிட்டு என்னை அடிக்க விட்ருவானுங்க, நானும் பாடுவேன். அப்போ அதில் ஒரு பாட்டு, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, தர்ம தேவனை அடைவது ஒரே வழின்னு அவர் பாடுவார். ஆனால் என்ன வழின்னு சொல்லாமல் போயிட்டார், யார் தான் வழின்னு சொல்லாமல். அப்போ நான் இங்கே வரும்பொழுது தான் இயேசு தான் வழி அப்படின்றார். அவர் சொன்னார் தவிர நீ முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப கெட்டுட்ட அப்படின்னு சொன்னாரே தவிர அவருக்கு என்னுடைய வெளிச்சம் அவருக்கு தெரியுது. ஏன்னா அந்த கடையில் தான் நாங்கள் எல்லாமே அருவருப்பான பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை வச்சு அவர் சொல்கிறார். ஏன்னா அவங்க கூட நான் நைட் ஷோ சினிமாவுக்கு போகிறதில்ல, அவங்க கூட உட்காந்து நான் பாரில் உட்காந்து குடிக்கிறதில்ல. அப்போ அந்த ஒளியை அவங்க பார்க்குறாங்க. அந்த பார்த்ததுனால தான் நீ கெட்டு போயிட்ட, அவங்க பாஷையில் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்காதனால அப்படி சொன்னாங்க. அப்படி சொன்னேன் இல்லைங்களா, பாடல்கள்லாம் பாடுவேன். அப்போ அந்த பாடல்கள் வந்து திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நானே பார்த்துன்னு நினச்சி திருந்தணும்னு பார்த்த முடியல. திருந்தி வாழணும்னு நினச்சேன். ஒரு மனுஷன் ஒரு குரூப் வந்து எனக்கு எடுத்துட்டாங்க, ஆண்டவர் அறியாத போது. திருந்தணும்னு அந்த அப்பவும் இருக்குது எனக்குள்ளே, திருந்தி வாழணும், இதெல்லாம் ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் என்னால் முடியல. அவங்களும் என்னை கம்பல் பண்ணுவாங்க, நானும் அந்த கேங்கோடு சேர்ந்து இதை ஆரம்பித்தது. ஆனால் இயேசு உள்ளத்தில் வந்த பிறகு அந்த மெய்யான வைராக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் கம்பெனிகளில் பேசுவோம், தனியாக ஜெபம் பண்ணுவோம், அப்படி போயிட்டு இருந்துச்சு.
அப்போ அந்த நேரத்தில் தான் சரவணன் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. நம்ம நிலையத்தில் வந்து சாட்சி கொடுத்த அவர் ரொம்ப தீவிரமாக ஆண்டுக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு அவர் ஒரு நாள் காணோம். அவருடைய வீட்டார் வந்து அவர் ரொம்ப ஆப்போசிட் பண்ணி இது பண்ணாங்க. இப்போ அவர் வராமே போயிட்டார். ஒரு நாள் அவரை சந்திக்கும்பொழுது அவர் சொல்கிறார், நான் லீலி புஷ்பமாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு. அவர் பின்னாடி ஒரு மறைமுகம் ஏதோ நடந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் விசாரித்தா அவரை பயமுறுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ ஆனால் நீங்கள் உங்களுக்கு இந்த அப்பாவுடைய வேலை உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் பயமாக வர்றதே இல்லை. நான் மட்டும் போக ஆரம்பித்தேன், அந்த சபைக்கு போக ஆரம்பித்தேன். அவரும் எனக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தார். திருமுழுக்கு வந்து இங்கே ஐயங்குளம்னு ஒரு இடத்துல அவர் எனக்கு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து அந்த சபைக்குள்ளே நாங்கள் போயிட்டோமோ அவர் வராமே போயிட்டார். எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு எனக்கு வந்து ஒரு ஹோப் இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் தனிமையாக நான் போக ஆரம்பித்தேன். தனிமையாக போகும்பொழுது தான் ஆண்டவரை அறிய ஆரம்பித்தேன். அது போகிற அந்த பெந்தகோஸ்த சபையில் தான் எனக்கு வந்து ஜெபம் பண்ணுறது எப்படி, நற்சாட்சியாக வாழ்கிறது எப்படி, வேதத்தை வாசிக்கிறது எப்படின்னு சொல்லி வேத பாடலாம் நடத்த ஆரம்பித்தாங்க. என்னை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சாட்சி சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, சாட்சி சொல்லிட்டு வந்துடுவேன். எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாஸ்டர் வந்து எனக்கு பயிற்சி கொடுத்தாரு. தெருவில் நின்று எப்படி பேசணும், ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி பேசணும், சபைக்குள்ளே எப்படி சாட்சி சொல்லணும்னு என்னை ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஆவிக்குரிய ஒரு தகப்பன். இன்றைக்கு அவருடைய சபையை இன்னொரு சகோதரர் எடுத்து அவர் மரணத்துக்கு பிறகு அந்த சபை அருமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சபையில் தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கும் பொழுது இங்கே இருக்கிற நான் வேலைக்கு போகுவேன். அங்கேயும் நண்பர்களுக்கெல்லாம் ஆண்டோடைய அன்பை சொல்ல ஆரம்பித்தேன். அங்கேயும் அதே மாதிரி சொன்னாங்க, என்னடா கிறிஸ்தவங்களெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னு சொன்னால், டிஐ சைக்கிள்ஸில் ஒரு பெரிய பாத்ரூம் ஆனோம். அங்கே உட்காந்து அந்த தோட்டத்தில் உட்காந்து கிறிஸ்டின்ஸ்லாம் ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ இந்த அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நான் கத்தோலிக்கனாக இருந்தேன் அந்த டைமில். இவனு பைத்தம் பிடிச்சதால இருந்தேன். அவங்கக்கிட்ட சொல்லுவேன், இயேசு அறியாதவங்க நண்பர்கிட்ட சொல்லும்பொழுது அதை அவங்க பாயிண்ட்டாக வச்சு, இயேசுவை பற்றி ஜெபம் பண்ணுறவங்களெல்லாம் திட்டிக்கின்னு இருந்தால் நீயே அதில் போய் சேர்ந்துட்டியடா அப்படின்னு சொல்லி என்னை திட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த இடத்துல தான் அப்படியெல்லாம் இருந்தேன் நான். அவங்களெல்லாம் திட்ட ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ளவே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் பரிசுத்தான அபிஷேகமே எனக்கு வந்து 90 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் இல்லையா, அது ஒரு பெரிய ஸ்டோரி. அப்போ நான் என்னை ஞானஸ்தானத்துக்குள்ளே அந்த பாஸ்டர் எவ்வளோ என்னை சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டதுனால இவருக்கு பலப்பட்டுட்டார், இவர் சாட்சி. அப்போ அவர்கிட்ட நீங்கள் வந்து 1ஆம் தேதி 90ஆம் வருஷம் ஜனவரி மாதம் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போது ஒரு புதிய படம், இந்த நடிகர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் நற்பணி மன்றத்தில் இருக்கேன். ரஜினிகாந்த் நற்பணி மன்றம்னு சொல்லி ஆவடியில் ஒரு இடத்துல வச்சு நாங்கள் அதில் பொருளாளராக இருக்கேன். அப்போ இதுலேயே இருந்துகிட்ருக்கேன். இப்படியும் போயிட்டுருக்கும்போது என்னை படம் ரிலீஸ் ஆகுது, நம்மளுக்கெல்லாம் டிக்கெட் அலாட் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் இருந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி என்னை இந்த பக்கம் அழுத்துறாங்க. அங்கே வந்து பாஸ் சொல்கிறேன், ஞானம் எடுக்கணும் 1ஆம் தேதி. அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், பாஸ்டர் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது பாஸ்டர், டேட்டு மாற்றி வச்சுக்கிங்க. டேட்டு அவர் அன்றைக்கி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அவர் எனக்காக என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல நீங்கள் போயிட்டு கூட வாங்க பாருங்கள், நல்ல ஒரு அன்றைக்கி அவர் நல்லவராக தெரிஞ்சு போயிட்டு தான் நீங்கள் வாங்க அப்படின்னு எனக்கு பர்மிஷன் கொடுத்தாரு அந்த பாஸ்டர். அப்போல்லாம் அது எனக்கு பெரிய ஒரு ரிலீஃபாக இருந்தது, நம்மளை அனுப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ சினிமா பார்த்துட்டு வந்து அந்த ஜனவரி மாதம் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு 5ஆம் தேதி என்னை ஞானஸ்தான வகுப்புக்குள்ளே உட்கார வச்சு 7ஆம் தேதி ஞானஸ்தானம். அப்போ 7ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுக்கும்போது எனக்கு அளவற்ற சந்தோஷம். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு